வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து 2வது பாடம் படிக்க போகிறோம். அதாவது கடவுள் என்னை படைத்தார். சரியா? கடவுள் என்னை படைத்தார். அதாவது நாங்கள் வந்து முதல் பாடத்தில் நாங்கள் படிச்சிருப்போம். கடவுள் வந்து 6 நாட்களுக்குள்ள என்னென்ன படைச்சார்னு நாங்கள் ஞாபகம் இருக்கா? படித்தோம் தானே? ரைட். அதில் 6வது நாளாவதாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மனிதரை படைத்தார்னு சொல்லியிருப்பேன் தானே? ஆணும் பெண்ணுமாக கடவுள் மனிதரை படைத்தார். அவருடைய சாயலாக ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவருடைய பெயர் என்னன்னு சொல்லியிருப்பேனே, ஞாபகம் இருக்கா? என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆதாம் ஏவாள். யார் அவங்க? ஆதாம் ஏவாள். ரைட். அதே மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிறீங்க தானே? உங்கள் எல்லாரையும் யார் படைத்தார்னு சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் தான் படைத்திருக்கார் தானே? கடவுள் வந்து ஆணாகவும் படைத்திருக்கிறாரு, பெண்ணாகவும் படைத்திருக்கார் தானே? ஆண் பெண் இருவரையும் கடவுள் வந்து சரிசமமாக படைத்திருக்கிறாரு. யாரும் யாருக்கும் குறையில்லாமல் 2 பேருக்கும் சரிசமமாக கடவுள் வந்து உங்கள் எல்லாரையும் படைத்திருக்காரு தானே? ரைட். இந்த 2 பேர்லேயும் உங்களுக்கு பார்க்கலாம். கைகள் இருக்கு. நீங்கள் உங்களை பாருங்க பார்ப்போம். உங்களோட கைகள் 2 வைத்துங்க பார்ப்போம். கால் இருக்கு தானே? கால் 2 தட்டு பண்ணுங்க பார்ப்போம். கண்கள் இருக்கு. கண்ணில் நீங்களாம் என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து இந்த வாயால் உங்களுக்கு கதைகள் சொல்லி கொண்டிருக்கிறேன் தானே? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாருங்க பார்ப்போம். அப்போ இவ்வளோ அழகா, ரைட்டா, இவ்வளோ அழகா உங்களை படைத்திருக்காரு தானே? ஆணும் பெண்ணுமாக கடவுள் படைத்திருக்கிறாரு. ரைட். அப்போ நீங்கள்லாம் என்ன செய்ய வேணும்னு சொல்லுங்க பார்ப்போம். கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணும் தானே? ரைட். கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணும். நாங்கள் வந்து என்ன செய்யலாம்? நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க கடவுள் எங்களுக்கு நல்ல அழகாக பேச கொடுத்துருக்குறாரு. இந்த பேச்சு திறமையில நாங்கள் என்ன செய்யலாம்? கடவுளுடைய பாட்டுகள் படிக்கலாம். சர்ச்சுக்கு போயிட்டு என்ன செய்யலாம்? பாட்டு படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம் தானே? சண்டே ஸ்கூலில் என்ன செய்யலாம்? பாட்டுகள் படித்து செய்யலாம். கடவுள் கொடுத்த கைகள் என்ன செய்யலாம் எங்களுக்கு? கிளப் பண்ணலாம். ப்ரே பண்ணுற நேரங்களுக்கு என்ன செய்யலாம்? கிளப் பண்ணலாம். கிளப் பண்ணி என்ன செய்யலாம்? கடவுளை துதிக்கலாம் தானே? ரைட். அதே மாதிரி எங்களை இவ்வளோ அழகாக படைத்த கடவுளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? நன்றி சொல்ல வேணும். கடவுள் உங்களை எந்த நோக்கத்துக்காக படைத்திருக்கிறாரு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வந்து கடவுளுக்கு சித்தங்களை செய்யவும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தான் கடவுள் உங்களை சொல்லியிருக்கிறாரு தானே? அப்போ இப்போ யோசித்து பாருங்கள் பார்ப்போம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வீட்டில் குழப்படி பண்ணுறதா? ஸ்கூலில் குழப்படி பண்ணுறதா? ஃப்ரெண்ட்ஸோடெல்லாம் அன்பாக இருக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா, வீட்டில் இன்னும் உங்களோட உறவினர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாரோடையும், தம்பி தங்கச்சி, அவங்க எல்லாரோடையும் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களா? இல்லாட்டி கோவப்படுறீங்களா? இந்த அழகான முகத்தை வச்சுட்டு உம்முன்னு காட்டுறீங்களா? இல்லாட்டி இந்த நேரம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன செய்றீங்க? சரி. இனி பரவாயில்ல. இனி வரும் காலத்தில் நீங்கள் எல்லாரும் மற்றவர்கள் மேலே அன்பு காட்ட வேணும். சரியா? அன்பு காட்ட வேணும். கடவுள் தான் உங்களை படைச்சிருக்கிறாரு. கடவுள் உங்களுக்கு கொடுத்த கண்களுக்கு, காது, இந்த உடம்புக்கு, இந்த கைகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? நன்றி சொல்ல வேணும். நல்ல பெற்றோரை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு தானே? அதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேணும்? நன்றி சொல்ல வேணும். சரியா? நாங்கள் இன்னைக்கு படித்த பாடம் வந்து கடவுள் என்னை படைத்தார். சரியா? கடவுள் எப்படி படைத்திருக்கிறாரு? ஆணும் பெண்ணுமாக உங்களை படைத்திருக்கிறாரு. சரியா? சிலர் ஆண்களாக இருப்பீங்க, சிலர் பெண்களாக இருப்பீங்க. ஆணும் பெண்ணுமாக கடவுள் உங்களை படைத்தார். விளங்கிச்சா அவங்க எல்லாருக்கும்? ரைட். இதுக்குரிய மரண வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். சரியா? தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ரைட். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். இதுதான் இந்த 2ஆம் பாடத்துக்குரிய மரண வசனம். சரி, இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நாங்கள் எந்த நேரம் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணும். பெற்றோருக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்?
கீழ்ப்படிவான பிள்ளைகளாக இருந்து கடவுளுக்கும் நாங்கள் பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்ய வேணும்? வளர வேண்டும். புரிஞ்சுச்சா? ரைட். இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி.